சாண்டில்யன் எழுதிய கடல் புறா பாகம் 2 அத்தியாயம் 15. நடனமாடினாள். வண்ணமதி வெள்ளி கிண்ணமென பின்னணி வானத்தில் எழுந்து நிற்க, அதன் வெண்வொளியிலும் மறைய மறுத்த தாரகைகளில் சில கண் சுமிட்டி மண்டபத்தை உற்று நோக்க, வைத்த கண் வாங்காத மனித கடல் மதிமயங்க தேவலோக ரம்பை போல் மேடை மீது பறந்து வந்த மஞ்சள் அழகி தலை தாழ்த்தி அந்த கூட்டத்தை வணங்கிக் கொண்டே தன் மஞ்சள் நிற மங்கள பாதங்களை மெல்ல மெல்ல தட்டி தட்டி சதங்கை ஒலி ஜல் ஜல் என்று எங்கும் ஒலிபரப்ப, சிலம்பிலிருந்த முத்துப்பரல்கள் குலுங்கி குலுங்கி அதற்கு ஆதார ஸ்ருதி கூட்ட தனது நடனத்தை துவங்கினாள். திக்குகள் நிர்மலமாயிருந்தன. எதிரே இருந்த மனித கடலுக்கு புறம்பே இருந்த அலைக்கடல் கூட தனது அலைகளின் சத்தத்தை பெரிதும் அடக்கிக் கொண்டு அந்த வண்ண மயிலின் கால் தாளத்திற்கு சரியாக அலைகளை தரை மீது சர் சர் என தாக்கிக் கொண்டிருந்தன. அவள் மென்மையான பாதங்களின் அசைவினால் ஏற்பட்ட சதங்கை, சிலம்பு இவற்றின் இன்னிசை ஒலிகள் மட்டும் பின்னணி வாத்தியங்களின் லேசான ஸ்வர ஜாலங்களுடன் இழைந்து இழைந்து மேலெழுந்து நாத பிரம்மத்தை எங்கும் பரப்ப தொடங்கின. மஞ்சள் அழகியின் நடனத்தின் சொகுசை, இன்பத்தை சற்று பலமாக தொட்டாலும் கெட்டுவிடக்கூடிய புஷ்ப இதழ்கள் போன்ற பாத விரல்களின் மென்மை தன்மையை உணர்ந்து கொண்ட பின்னணி வாத்தியங்கள் சுகத்தின் இருப்பிடமாக மிக மென்மையாக சப்தித்தன. காமேலான் என்ற சொர்ண தீவினர் அழைத்து வந்த அந்த நடன வாத்திய கோஷ்டியில் பெரும் தாளங்கள் இருந்தன. மிருதங்கத்தை விட பெரிதும் பலமானவையுமான சரும வாத்தியங்கள் இருந்தன. புல்லாங்குழல் இல்லாவிட்டாலும் அதைப்போல் துவாரங்களை உடைய நீள குழல் வாத்தியங்கள் இருந்தன. இவை அனைத்திற்கும் தலைமை வகித்து வழிகாட்ட ஒற்றை தந்தி வாத்தியம் ஒன்றும் இருந்தது. இத்தனை நாள் தோல் வாத்தியங்கள் சேர்ந்தும் அவற்றை கையாண்ட பின்னணி இசைப்பாளர்கள் அவற்றிலிருந்து கடுமை கடுகளவும் இல்லாத சுகமான நாதங்களையே எழுப்பினார்கள். சொஹா சுகா மிருதங்க தாளமோ என்று பிற்காலத்தில் தியாகையர் சங்கீதத்தின் சுகத்தின் அவசியத்தை குறிப்பிட்டு தாளமும் சர்ம வாத்தியங்களும் கூட சொகுசாக இருக்க வேண்டும் என்று வற்புறுத்தியதற்கு முற்கால அத்தாட்சியாக விளங்கின அந்த பின்னணி வாத்தியங்கள். மஞ்சள் அழகி மேடை மீது பறந்து வரும் முன்பே அங்கு தோன்றிவிட்ட பின்னணி வாத்தியக்காரர்கள் பெண் குரலில் அதிக சுருதிக்கு தக்க சுருதி அமைத்து மேல் ஹட்ஜத்திலும் பாதி வாத்தியங்களையும் நேர்கீழ ஹட்ஜத்தில் மற்ற பாதி வாத்தியத்தையும் சுருதி கூட்டி ஒலிக்க விட்டதால் கீழே பும் பும் என்ற சர்ம வாத்தியங்களின் ஆதார நாதமும், மேலே தந்தி வாத்தியம், நீள்குழல் வாத்தியங்கள், தாள வாத்தியங்கள் இவற்றின் கின் கின் கினி ரீங்கார சப்தமும் கலந்து கிளம்பி நானாவித ஸ்வர ஜாலங்களை கடற்கரை பூராவையும் ஆக்கிரமித்து கொண்டன. அப்படி எங்கும் பரவி நின்ற நாத வெள்ளத்தில் அபூர்வ சக்தியால் இழுக்கப்பட்ட தேவரம்பை என மேடை மீது மஞ்சள் அழகி வந்தாள். வணங்கினாள். பாதசர ஒலிகளை கிளப்பினாள். அந்த ஒலிகள் மெல்ல மெல்ல கிளம்பி காற்றில் பறந்து வந்தன. வந்து புகுந்தன, பரவின எதிரே இருந்த மனித இதயங்களில், சித்தங்களில். காதுகள் மார்க்கம்தான், அனுபவம் இதயத்திற்கும் சித்தத்திற்குமே என்ற தத்துவம் அனைவருக்கும் புரிந்தது. நாதத்திற்கு பேதமில்லை. கொள்ளையரையும் கோட்டை காவலனையும், அங்கிருந்த நல்லவர் பொல்லாதவர் அனைவரையும் அது ஆட்கொண்டது. அந்த கூட்டம் முழுவதும் நாதத்தின் வசப்பட்டது. சதங்கை ஒலி அனைவர் சித்தத்திலும் ஜல் ஜல் என ஒலித்தது. திடீரென துவங்கிவிட்ட அந்த நடனத்தை கண்டதும் சில வினாடி பிரமித்து நின்று விட்டான் இளைய பல்லவன். அந்த பிரமிப்பு அந்த சில வினாடிகளுக்கு பிறகும் மாறாது அவன் மனதை பரிபூரணமாக பற்றி கொள்ளவே, பல்லவர்மன் காலடியிலேயே உட்கார்ந்து மேடை மீது நிகழ்ந்து கொண்டிருந்த அற்புதத்தை கவனித்துக் கொண்டிருந்தான். நடன உடையில் மஞ்சள் அழகி மோகனாம்பிகையாக விளங்கினாள். நடன உடைக்காக அவள் பிறந்தாளா
அவள் பிறக்கப் போகிறாள் என்பதை அறிந்தே அந்த நடன உடை சிருஷ்டிக்கப்பட்டதா என்பதை நிர்ணயிக்க முடியாத வண்ணம் அத்தனை அமைப்பாகவும் பிரமிக்கும்படியாகவும் அவளை பற்றி நின்றது அந்த உடை. பாரத நாட்டில் அணியப்படும் நடன உடை போன்றதல்ல அது. ஆனால் முழுவதும் வேறு நாட்டு உடையாகவும் அது தெரியவில்லை. பாரதத்தின் அமைப்பு ஓரளவு புகுந்து நின்றது. அதில் மட்டுமல்ல, அந்த பின்னணி இசையிலும் பாரதம் உறைந்து கிடந்தது. பாரதத்தின் நாகரிகம் ஆத்மாவாக இருந்தது. உடலில்தான் சிறு வித்தியாசங்கள், ஆனால் அந்த வித்தியாசங்களிலும் ஒரு புதுமையும் இன்பமும் இருந்தது. மஞ்சள் அழகின் சின்னஞ்சிறு இடையை கொஞ்சங்கூட அனுதாபம் இல்லாமல் இருக்க பிடித்திருந்த பட்டாடை பாவாடை போல் கீழே பாய்ந்து சென்று பாதங்களுக்கு 2 சாண்கள் முன்பாக நின்றுவிடவே அவள் பாதங்கள் மட்டுமின்றி அழகிய கணுக்காலும் ஆடுதசையின் அடிப்பாதமும் கண்களுக்கு புலப்பட்டு கொண்டிருந்தன. இடுப்புக்கு மேலே இடைச்சல்லிரண்டின் மீது தாவி சென்ற மெல்லிய மேலாடை அவள் இடது தோள் வழியே பாய்ந்து வர அதன் கடைசி பாகத்தை மஞ்சள் அழகி தனது இடது கையை வளைத்து ஏந்தி நின்றாள். தலையின் அழகிய குழல்களை அணைத்து நின்றது வெண்மையான கற்கள் வைத்த கிரீடம் ஒன்று. அந்த கிரீடத்திற்கு மேலே படிப்படியாக எழுப்பப்பட்ட குழல் கொண்டையை மும்முறை வலம் வந்தது முத்து மாலை ஒன்று. அந்த முத்து மாலைக்கு கீழிருந்த கிரீடத்தின் முகப்பிலிருந்து இழுத்து விடப்பட்டிருந்த சல்லாவினும் மெல்லிய சின்னஞ்சிறிய சீனத்து செம்பட்டு ஒன்று கிரீடத்திலிருந்து புறப்பட்டு அவள் அழகிய வலது தோள்களில் தொங்கி தடவி கொண்டிருந்தன. அவள் பழைய கால முறைப்படி மார்புக்கு கச்சையே அணிந்திருந்ததால் அவள் கழுத்தும் மார்பின் ஆரம்பமும் மயக்கமான காட்சியை தந்தன. கரங்கள் தோள்களிலிருந்து திறந்தே கிடந்தன. கைகள் இரண்டிலும் கல் வளையல்கள் பல மின்னிக் கொண்டிருந்தன. அவள் அணிந்திருந்த ஆபரணங்களும் சரி, ஆடைகளும் சரி, அவள் ஒவ்வொரு அழகையும் பூரணமாக எடுத்து காட்டிக் கொண்டிருந்தன. அவள் கழுத்துகளில் அணிந்திருந்த நவரத்தின மாலையொன்று நீளமாக மார்பில் தொங்கி அவள் அசைய அசைய ஆசையுடன் அப்படியும் இப்படியும் அடையாளம் காட்டிக்கொண்டு அசைந்தது. ஆடவர் மயங்க பெண்டீர் பொறாமை கொள்ள வைத்தது. அவள் பாதங்கள் மண்டப மேடையில் மெல்ல மெல்ல அசைந்தன. விரல்கள் எழுந்து எழுந்து கீழ்ப்பலகையை மெல்ல மெல்ல தட்டின. ஜதியின் அந்த அசைவில் அவள் பாதத்தின் மீது தீட்டப்பட்டிருந்த செம்பஞ்சி குழம்பு கூட அசைவதாக தோன்றியது இளைய பல்லவனுக்கு. எழுந்து எழுந்து தாழ்ந்த புருவங்கள் சற்றென்று ஒரு புறம் வளைந்தன. கணுக்கால் பட்டென்று திரும்ப மேலிருந்த ஆடு தசைகள் அசைந்தன. மஞ்சளோடிய வளவழுத்த அந்த ஆடு தசைகளின் மீது பின்னால் இருந்து பாய்ந்த சந்திரனின் வெண்மை கிரகணங்கள் அவற்றிற்கு மஞ்சளோ வெளுப்போ இல்லாத ஏதோ ஒரு மோகன புது நிறத்தை அளித்து விட்டதாக தோன்றியது இளைய பல்லவனுக்கு. அந்த கால்களிலிருந்து கண்களை மேலுக்கு உயர்த்தக்கூட சக்தி இல்லாமல் அவன் உட்கார்ந்திருந்தான். அவள் அசைவுகள் மேலே ஏற ஏறத்தான் அவன் கண்களும் உயர்ந்தன. முதலில் தலைவணங்கி பாதங்களை மட்டும் தட்டி நடனத்தை துவங்கிய மஞ்சள் அழகி மெல்ல மெல்ல அசைவுகளை மேலுக்கு கொண்டு சென்றாள். கணுக்காலும் கணுக்காலுக்கு பிறகு பாவாடைக்கு கீழே தெரிந்த ஆடுதசையும் அசைந்த அதே நேரத்தில் வணங்கிய தலையுடன் மெல்ல தன் சிற்றிடையை வளைத்தாள். அவள் இடை அசைந்தது. அதை அடுத்து அவள் உடலின் ஒவ்வொரு பாகமும் அசையத் தொடங்கியது. நீண்ட கால் சாபத்தின் வசப்பட்டு கல்லாகி கிடந்த தேவலோக ரம்பை திடீரென சாபம் நீங்கி முழித்துடிப்புடன் எழுவது போல் மஞ்சள் அழகி தலையை நிமிர்ந்து எழுந்தாள். அவள் உடல் பூராவும் நடன கலையால் புதுமையான உயிர் துடிப்பை பெற்றது போல் உணர்ச்சி வேகத்தில் அசைந்தது. அழகுகளின் திண்மையும் வெண்மையும் மஞ்சளோடிய வெண்மையும் கூட ஓரளவு புலப்பட்டன. கலை என்னும் உயிர் அவள் உடலில் ஊடுருவி வெகு வேகமாக சென்று கொண்டிருந்தது. அந்த வேகத்தில் அவள் அங்கங்கள் துரிதமாக பாவங்களை வெளியிட்டன. கண்கள் பின்னணி இசை பாவங்களை ஒட்டி சுழன்றது. சிமிட்டின, வெட்கப்பட்டன, வருத்தப்பட்டன. புருவங்கள் நிமிர்ந்தன, தாழ்ந்தன, சுருங்கின, விரிந்தன. தலை ஒரு புறம் சாய்ந்து பிறகு நிமிர்ந்தது.
நவரசங்களும் அந்த ஆரம்ப ஜதியிலேயே தாண்டவமாடத் தொடங்கின. மெல்ல ஆரம்பித்த ஜதிகள் தாளங்களில் காலப்பிரமாணம் மாற மாற அதிவேகம் பெற்றன. வேகம் பெற பெற அவள் அழகிய உடல் வேகம் பெற்றது. ஆட்டத்தில் எழில்கள் துடித்தன. துடித்தது அவள் எழில் மட்டுமல்ல, பார்த்து கொண்டிருந்தவர்களின் இதயங்களும் தான். அவள் திடீரென நடனத்தின் போக்கை மாற்றி இடைத்துவள சாய்ந்து சாய்ந்து சோகத்தால் ஆடினாள். கண்கள் பஞ்சடைந்து விட்டன போல் தோன்றின. அவள் கால்கள் கூட தளர்ந்து விட்டனவா? ஐயோ, அவள் மேடை மீது விழப்போகிறாளா? இந்த பயம் கூட்டத்தை கவ்விக்கொண்டது. பயத்தை உயர்த்த பின்னணி மேல் ஸ்தாயி வாத்தியங்கள் தாழ்ந்து கீழ்ஸ்தாயி சர்ம வாத்தியங்கள் மட்டும் பயங்கர ஒலிகளை கிளப்பின. கூட்டம் மூச்சை பிடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தன. பளிச்சென்று அவள் நடனத்தை மாற்றினாள். அவள் கண்கள் திடீரென பளிச்சிட்டன. முகவாட்டம் எங்கோ மறைந்தது. குறுக்கி கிடந்த புருவங்கள் பழையபடி எழுந்து வளைந்தன. மாணிக்க கனி வாய் இதழ்கள் மலர்ந்தன. ஆனந்தத்தின் சாயையை காட்டத் துவங்கினாள் மஞ்சள் அழகி. அவள் இடை நெகிழ்ந்ததால் உடல் நிமிர்ந்தது. கலகலவென ஒரு சிரிப்பு உதிர்ந்தது அவளிடமிருந்து. பின்னணி இசையும் அவள் கால் சதங்கையும் அந்த சிரிப்புக்கு எப்படித்தான் ஒத்துப்பாடின? அவள் அங்கங்கள் ஆனந்த உயிர் பெற்றன. வாத்தியங்களின் வேகமும் சத்தமும் அதிகரித்தன. கீரென்று அவள் ஒரு முறை மண்டபத்தின் நடுவில் சுழன்றாள். பாவாடை சக்கரவட்டமாக கூட்டத்தின் முன்பு விசிறி எழுந்து படிந்தது. மேலாடை படிந்தபடியே சற்று பறந்தது. தலையில் கிரீடத்தில் தொங்கிய மெல்லிய பட்டு மந்த மாருதத்தில் மெல்ல பறந்தது. ஒரு முறை சுழன்றவள் மட்டும் இருமுறை சுழன்றாள். பிறகு காலை தட்டி தட்டி கையை கொட்டி கொட்டி மேடை மீது அசைந்து அசைந்து நடந்து நடந்து நின்று நின்று ஆடினாள். பின்னணி வாத்தியங்கள் பீரிட்டு எழுந்தன. கூட்டத்தின் மௌனமும் கலைந்தது. அவள் உயிர் பெற கூட்டமும் உயிர் பெற்றது. அவள் கால் தட்டலுக்கு கை கொட்டலுக்கு சரியாக கொள்ளையர்கள் கைத்தாளம் போட்டார்கள். அவள் அசைய அவர்களும் அசைந்தார்கள். அவர்கள் கைத்தாளம் அந்த கடற்கரை பூராவும் பறந்து அலைகளின் சத்தத்தை கூட அடக்கிவிட்டது. அந்த சத்தம் உச்சஸ்தாயியே அடைந்து கொண்டிருந்தது. வெறி பிடித்த கொள்ளையர்கள் விட்ட பெருமூச்சு ஹாங்கார சத்தம் கூட பின்னணி வாத்திய ஒலியை அடக்கும் ஸ்திதிக்கு வந்தது. அத்துடன் அந்த நாட்டியம் முடிந்தது என்று நினைத்தான் இளைய பல்லவன். அந்த நினைப்பு எத்தனை தவறு என்பதை அடுத்த வினாடி புரிந்து கொண்டான். நடனத்தால் மனிதர்களை தன் இஷ்டப்படி வளைக்க வல்ல மஞ்சள் அழகி சரேலென நடன முறையை வேறு வழியில் திருப்பினாள். கொள்ளையர் வெறி கூச்சலுக்கும் கைத்தாளத்திற்கும் இடையே எழுந்த இனிய குரல் பறந்து வந்தது. கைத்தாளங்கள் சரேலென அடங்கின. வெறிக்கூச்சல் மறைந்தது. எதிர்பார்க்க முடியாத அமைதியும் மௌனமும் மீண்டும் அந்த கடற்கரையை ஆட்கொண்டது. மஞ்சள் அழகியின் இனிய குரல் எழுந்தது. வேறு எந்த சாரீரமும் எட்ட முடியாத இடங்களை கூட தொட்டு தொட்டு காட்டியது. பல வீணைகளும் குழல்களும் ஒலித்தாலும் காட்ட முடியாத இன்பத்தை அவள் குரல் கொடுக்க துவங்கியது. பின்னணி வாத்தியக்காரர்கள் அப்பொழுதும் முழங்கிக் கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் மஞ்சள் அழகியின் குயில் குரலுக்கு முன் அவை இருப்பதாகவே தெரியவில்லை. மெல்ல மெல்ல அவள் மேல் ஸ்வரங்களை தொடத் துவங்கினாள். மேல் ஹட்ஜத்தை தொட்டு அதற்கு மேலும் பஞ்சமத்தையும் தொட்டாள். பஞ்சமத்தை தொட்டு மீள்வதே கஷ்டம். அந்த பஞ்சமத்தில் அவள் சாரீரம் வண்டு போல் ரீங்காரம் செய்து நீண்ட சஞ்சாரத்திற்கு இடம் கொடுத்தது. அவளது குயில் சாரீரம் இளைந்து இளைந்து குலைந்து குலைந்து மேலே ஏறியும் பெரும் நீர்வீழ்ச்சி போல் கம்பீரமாக விடுவிடு என கீழே இறங்கியும் இடையே பற்பல அற்புத புஷ்பங்களை வீசியும் பெரும் மந்தகாரத்தை தந்தது. இளைய பல்லவனுக்கு புரியாத சொர்ணத்தீவின் ராக பிரஸ்தாரங்களை சில வினாடிகளிலே செய்தாள் அவள். பிறகு சர்ம வாத்தியங்கள் முழங்க, ஒற்றையடி தந்தி வாத்தியம் டங் டங் என ஒலிக்க, தாள வாத்தியங்கள் ஜல் ஜல் என சப்திக்க, காவி மொழியில் ஒரு காதற்பாட்டை அவள் துவங்கினாள். காவி மொழியை நன்றாக அறிந்த இளைய பல்லவன் அந்த பாட்டிலிருந்து அந்த நடனம் வாஜாங் பூர்ணா என்பதை தெரிந்து கொண்டான். வாஜாங் பூர்ணா புராண கதை நடன முறையாகையால் பாட்டு புராணத்தை பற்றியதாகவே இருந்தது.
சுபத்திரை அர்ஜுனனை நினைத்து ஏங்குவதாக இருந்தது பாட்டின் கருத்து. இராமாயண மகாபாரத கதைகள் வாஜாங்கின் அஸ்திவாரம் என்பதை அறிந்த இளைய பல்லவன் தனது நாட்டை நினைத்து பெருமிதம் கொண்டான். அடுத்த வினாடி நாடு மறந்தது, பெருமிதம் மறைந்தது. நின்றது ஒன்றுதான், எதிரே இருந்த மஞ்சள் அழகியின் நடனம்தான் அது. சுபத்திரையின் வேதனையை திரும்ப திரும்ப பலவிதமாக ஆடி காட்டினாள் மஞ்சள் அழகி. அவளுக்கு தேறுதல் சொல்ல பக்கத்திரையிலிருந்து பல தோழிகளும் வந்தார்கள். நட்சத்திர கூட்டத்திற்கிடையே தவழ்ந்த முழுமதி என அந்த தோழிகளின் இடையே ஆடினாள் மஞ்சள் அழகி. அந்த அழகிய தோழிகளின் ஆறுதலையும் சகிக்காத அவள் காட்டிய பாவங்கள் கூட்டத்தின் இதயத்தை கரைத்து கொண்டிருந்தன. கடினமான இதயமுடைய கொள்ளைக்காரர்கள் கண்களிலும் கற்பை பற்றி அதிகமாக கவலைப்படாத அவர்கள் துணைவியர் கண்களிலிருந்தும் துக்க நீர் பெருகியோடியது. அத்தனை அழகாக ஆடினாள் அவள். அவள் சாய்ந்து சாய்ந்து துக்கித்து துக்கித்து பாடி பாடி எதிரே திரும்ப திரும்ப கையை நீட்டினாள். பரந்தாமன் எங்கே இருக்கிறான்? ஆகாயத்தில் கண்களை வீசி பறித்தவித்தாள். அவள் கண்கள் மீண்டும் இளைய பல்லவனை பார்த்தன. கரங்கள் அவனை நோக்கி நீண்டன. இளைய பல்லவன் இதயம் படபடத்தது. சர்ம வாத்தியங்கள் அந்த படபடப்புக்கு ஆதாரம் தருவன போல் டமடமவென மெல்ல சப்தித்தன. மதியை அடியோடு இழக்கும் நிலைக்கு வந்துவிட்டான் இளைய பல்லவன். திடீரென அவள் சோக கீதம் மகிழ்ச்சி கீதமாக மாறியது. கண்ணன் வந்துவிட்டதாக சுபத்திரை அபிநயித்தாள். சற்றே வெட்கம் காட்டினான். கண்ணன் ஆசி கிடைக்கவே ஆனந்த தாண்டவம் துவங்கியது. மேடையில் அவள் சுழன்றாள், சுற்றி சுற்றி ஓடினாள், ஆடினாள், பாடினாள், பறந்தாள், தோழிகளை கட்டி தழுவினாள், தலையை நிமிர்த்து முத்து பற்கள் தெரிய நகைத்தாள். பின்னணி வாத்தியங்கள் சப்தித்தன. மகிழ்ச்சி உச்சஸ்தாயிக்கு போய்கொண்டிருந்தது. இளைய பல்லவனை கையை நீட்டி வா வா என பகிரங்கமாக அழைத்தாள் மஞ்சள் அழகி. அது நாட்டியத்தில் சுபத்திரை கனவில் அழைக்கும் கட்டம் என்பதை அறியாத இளைய பல்லவன் திடீரென இருப்பிடத்தை விட்டு எழுந்தான். மேடை நோக்கி 2 அடி எடுத்து வைத்தான். அவ்வளவுதான். அதுவரை இருந்த அமைதி குலைந்தது. நில் என்று சொல்லொன்று அதிகாரத்துடன் ஒலித்தது. சொல்லுக்குடையவன் பலவர்மனா என்று திரும்பி பார்த்தான் இளைய பல்லவன். பலவர்மன் ஆசனத்தில் பேசாமல் அமர்ந்திருந்தான். அவனுக்கு பின்னால் பயங்கர தோற்றத்துடனும் பார்வையுடனும் 4 நின்றார்கள். அவர்களில் ஒருவனிடமிருந்து கத்தியும் அடுத்த வினாடி வெகு வேகமாக இளைய பல்லவனை நோக்கி பறந்து வந்தது.